இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சன் டிவியில் இந்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் என்னென்ன திரைப்படங்கள் ப்ரீமியர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த திரைப்படத்தோட டிஆர்பி ரேட்டிங் என்னென்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் நியூ இயருக்கு என்ன திரைப்படமும் சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணவே இல்லை. ரிப்பீட் மூவிஸ் தான் ப்ரீமியர் பண்ணாங்க. பொங்கலுக்கு தான் ப்ரீமியர் பண்ணாங்க நம்ம சன் டிவியில் 2025. பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் 6:30க்கு பார்த்தீங்கன்னா வேட்டையின் திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க நம்ம சன் டிவியில். அதோட டிஆர்பி ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.65 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பிளடி பெக்கர் திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட டிஆர்பி ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.10 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க நம்ம சன் டிவியில் இந்த பிளடி பெக்கர் திரைப்படம். அடுத்ததாக தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவியில் நம்ம தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக. அதோட டிஆர்பி ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.86 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த திரைப்படமும் ஒளிபரப்பு செய்யவே இல்லை. மே 1க்கு அண்டு சுதந்திர தினம் இதுக்கெல்லாம் எந்த திரைப்படமும் ஒளிபரப்பு செய்யவே இல்லை. டைரெக்டாக தீபாவளி அன்னைக்கு 2 திரைப்படங்கள் ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. அதில் தீபாவளி அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நம்ம அருணுதீன் நடிப்பில் வெளிவந்த ரேம்போ திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க நம்ம சன் டிவியில். அந்த திரைப்படத்தோட டிஆர்பி ரேட்டிங் என்னென்னா 4.91 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க நம்ம சன் டிவியில் அந்த திரைப்படத்தோட ரேட்டிங். அடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க நம்ம சன் டிவியில். அதோட டிஆர்பி ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12.82 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க நம்ம சன் டிவியில். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த திரைப்படங்களும் ஒளிபரப்பு செய்யலை. அவ்வளோதான் நம்ம சன் டிவியில் இந்த இயர் ஒளிபரப்பு செஞ்ச திரைப்படங்களோட டிஆர்பி ரேட்டிங்.